இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாகிஸ்தான் பிரதமருடன் அன்வார் சந்திப்பு. நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃபாவை ஒரு அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சந்தித்தார். இச்சந்திப்பின் போது பல்வேறு இருவழி விவகாரங்களை உள்ளடக்கி அவ்விரு தலைவர்களும் கலந்துரையாடினர். பாகிஸ்தானிற்கான பயணம் தனிப்பட்ட முறையில் மிகவும் அர்த்தமுள்ளதாக அமைந்ததாக அந்நாட்டின் 3 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் அன்வார் தெரிவித்தார். பாகிஸ்தானிற்கான இப்பயணம் அர்த்தமுள்ளதாக அமைந்துள்ளது. நாங்கள் மலேசியா மற்றும் பாகிஸ்தான் பேராளர்கள் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் சந்தை விவகாரங்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினோம் என்றார் அவர். நேற்று ஷெபாஸுடனான இருவழி சந்திப்பை நடத்திய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அன்வார் அவ்வாறு கூறினார். கடப்புதழை பெறுவதற்கான முகுதனின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தானுக்கு விடுமுறைக்கு சென்று மனைவியுடன் தமது 52வது திருமண நாளை கொண்டாடுவதற்காக தமது அனைத்துலக கடப்புதழை தற்காலிகமாக வழங்கும்படி முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் செய்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. விண்ணப்பத்திற்கான காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதால் முஹிதீனின் அக்கோரிக்கை நீதிபதி அசுரா அல்வி நிராகரித்தார். விடுமுறைக்கு சென்று எந்த ஒரு நாளையும் கொண்டாட விண்ணப்பதாரருக்கு வாய்ப்பு உள்ளது என்றாலும் அது வெளிநாட்டில் இல்லை என்று அவர் விவரித்தார். முஹிதீன் இன்னும் இயல்பு வாழ்க்கையை தொடர முடியும் என்பதோடு தமது பொறுப்புகளை வழக்கம் போல் மேற்கொள்ளலாம் என்பதால் அவரின் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளிப்பது நியாயமல்ல என்று நீதிபதி முடிவு செய்தது. அக்டோபர் 4 தொடங்கி 12ஆம் தேதி வரை உஸ்பெகிஸ்தானுக்கு விடுமுறைக்கு செல்ல முஹிதீனின் கடப்புதழை தற்காலிகமாக வழங்கும்படி அவரின் வழக்கறிஞரான டத்தோ ஹிஷாம் டேபோயோக் விண்ணப்பித்திருந்தார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை 2024-2025 வடகிழக்கு பருவமழை தொடரும். இவ்வாண்டு நவம்பர் மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையில் 2024-2025 வடகிழக்கு பருவமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்காலகட்டத்தில் 4 முதல் 6 முறை வரை தொடர் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு நவம்பர் முதல் டிசம்பர் வரையில் கிளந்தான், தெலங்கானு, பஹாங் ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் துணை இயக்குனர் அம்புன் டிங்டாங் தெரிவித்தார். இவ்வாண்டு டிசம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஜொஹூர், சபா, சரவாக் ஆகிய மாநிலங்களிலும் அடைமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீபகற்ப மலேசியாவின் வடக்கு, கிழக்கு மற்றும் சபாவின் கிழக்கில் உள்ள சில பகுதிகளை தீவிரமாக பெரும்பாலான இடங்களில் சராசரி மாத மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையான MTL-இன் தொடக்க கட்டத்தில் சராசரிக்கு சற்று அதிகமாகவே மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்புன் டிங்டாங் கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு தேசிய காலநிலை கருத்தரங்கில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு கூறினார். இதனிடையே MTL நிறைவடையும் போது, அதாவது அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரையில் தீபகற்ப மலேசியாவின் வடபகுதியில் உள்ள பெர்லிஸ், கெடா, பினாங்கு, கிளந்தான், தெலங்கானு ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் மழை குறைவதோடு வறண்ட வானிலையும் நிலவும் என்று நம்பப்படுகின்றது. நஜிப்பின் ஊழல் மற்றும் கள்ள பண பரிமாற்ற வழக்கின் நிலை அக்டோபர் 30 தெரிய வரும். 1MDB நிதியில் 230 கோடி ரிங்கிட்டை லஞ்சமாக பெறுவதற்கு தனது பதவியை பயன்படுத்தியதற்காக 4 குற்றச்சாட்டுகளையும் அதே தொகையை உட்படுத்திய கள்ள பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக 21 குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கியுள்ள முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வழக்கின் நிலை குறித்து இம்மாதம் 30ஆம் தேதி தெரிய வரும். இவ்வழக்கின் விசாரணை கடந்த 5 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை தற்காப்புவாதம் புரிய உத்தரவிடுவதாக அல்லது விடுதலை செய்வதா என்பது குறித்து இவ்வழக்கை செவிமடுத்த நீதிபதி கொலின்தாத்தா லாரன்ஸ் சீக்வரா முடிவு செய்வார். அரசு தரப்பும் மற்றும் தற்காப்பு தரப்பும் நேற்று தங்களின் வாதத்தை நிறைவு செய்தனர். கடந்த ஆகஸ்ட் 19 தொடங்கி 12 நாட்களுக்கு அரசு தரப்பு வழக்கின் இறுதி வாதங்கள் நீடித்தன. உடல் கேமராக்களை பயன்படுத்தும் முன்னோடி திட்டம் குறித்து நேர்மறை கருத்துகள். உள்துறை அமைச்சு KDN-இன் கீழ் உள்ள பாதுகாப்பு படையின் சில அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் உடனான உடல் கேமராக்களை பயன்படுத்தும் முன்னோடி திட்டம் குறித்து அவ்வமைச்சு நேர்மையான கருத்துக்களை பெற்றுள்ளது.
இந்த முன்னோடி திட்டம் குறித்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் சிலருடன் தாம் கலந்துரையாடிய நிலையில் அவர்களிடம் இருந்து நேர்மறை கருத்துக்களை பெற்றதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நேற்று மலாக்காவில் மாணவர்களுக்கான தன்னார்வ படை வெளாசிஸை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் செய்தியாளர்களிடம் பேசினர். இதன்படி போலீஸ் படையின் திறமையையும் அதிகாரத்தையும் அதிகரிக்க முடியும் என்பதால் அப்படை மீது மக்கள் கொண்டுள்ள எதிர்மறை பார்வையை மாற்ற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகுபவர்கள் முன்வந்து புகார் அளிப்பீர். நான்சி. குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுபவர்கள் தைரியமாக முன்வந்து சட்டப்பூர்வ தளத்தின் மூலம் புகார் அளிக்க வேண்டும். இச்செயலால் பாதிக்கப்படுபவர்கள் புகார் அளிக்க முன் வராததால் குற்றம் புரிபவர்கள் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாமல் போவதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். நேற்று கெடா சுங்கை பட்டாணியில் நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் எதிர்ப்பு கருத்தரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது டாக்டர் ஸ்ரீ நான்சி அவ்வாறு கூறினார். 2022 ஆண்டு 422 பாலியல் துன்புறுத்தல் தொடர்பிலான போலீஸ் புகார்கள் பெறப்பட்ட நிலையில் 2023 ஆண்டில் அது 460 புகார்களாக அதிகரித்ததை நான்சி சுட்டிக்காட்டினார். ஒப்னோடா சோதனை நடவடிக்கை போதைப் பொருள் உட்கொண்ட போலீசாரை இடைநீக்கம் செய்ய உத்தரவு. கெடை சுங்க பட்டாணியில் உள்ள ஒரு மனமகிழ்வு மையத்தில் நடைபெற்ற ஒப்னோடா சோதனை மையத்தில் நடவடிக்கையில் போதைப் பொருளை உட்கொண்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யுமாறு தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் உத்தரவிட்டுள்ளார். அந்நடவடிக்கையின் போது 2 மூத்த அதிகாரிகள் மற்றும் 10 கீழ்நிலை அதிகாரிகள் கெத்தமைன் மற்றும் எம்பெத்தமைன் ரக போதைப் பொருளை உட்கொண்டிருந்ததாக ஊடகம் தொடர்பு கொண்ட போது அவர் கூறினார். புகிட் அமான் நேர்மை மற்றும் தர இணக்கத்துறை JIPS மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 48 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் போதைப் பொருள் உட்கொண்டிருந்த 31 பேரில் அந்த போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களும் அடங்குவர். அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் உறுப்பினர்களையும் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யுமாறு தாம் உத்தரவிட்டுள்ளதை தான் ஸ்ரீ ரசருடின் சுட்டிக்காட்டினார். இச்சோதனையில் கைது செய்யப்பட்ட உறுப்பினர்களின் மேற்பார்வையாளர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களை நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் என கருதப்படுவதால் அவர்களும் இடமாற்றம் செய்யப்படுவர் என்று ரசருடின் தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையிலும் ஈடுபடும் உறுப்பினர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கால்பந்தாட்ட மோதல்கள் திடலோடு போகட்டும், வெளியில் வேண்டாம். ஸ்லாங்கூர் சுல்தான் ஜொஹூர் TMJ இடையில் இணக்கம். கால்பந்தாட்டங்கள் பரஸ்பர மரியாதையும் களத்திற்கு வெளியே ஒற்றுமையும் மிகவும் முக்கியமாகும். திடலில் எப்படி அடித்துக் கொண்டாலும் அங்கேயே அது முடிந்துவிட வேண்டும். திடலுக்கு வெளியிலும் சர்ச்சைகள் தொடரக்கூடாது என ஸ்லாங்கூர் சுல்தான் மற்றும் ஜொஹூர் இடைக்கால சுல்தான் இருவருக்கும் இடையில் அந்த இணக்கம் காணப்பட்டது. மக்களின் ஒற்றுமை, தொழில் தர்மம் தாக்கப்படுவது மற்றும் நாட்டின் அடையாளமாக திகழும் ஆட்சியாளர்கள் ஐக்கியத்தின் அவசியத்தையும் இருவர் வலியுறுத்தினர். சுல்தான் ஷரஃபுடின் ஸ்லாங்கூர் கால்பந்து சங்கத்தின் புரவலர் ஆவர். அதே சமயம் துங்கு மகோதா இஸ்மாயில் JDT அணியின் உரிமையாளர் ஆவர். உள்ளூர் கால்பந்தரங்கின் இருபெரும் வீரர்களாக திகழும் ஸ்லாங்கூர் FC JDT இடையில் அவ்வப்போது உரசல்கள் நிகழ்ந்து வருவது அனைவரும் தெரிந்த ஒன்றே. அதிலும் குறிப்பாக கடந்த மாதம் JDTக்கு எதிரான கம்யூனிட்டி ஷீல்டு கால்பந்து ஆட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து கடைசி நேரத்தில் ஸ்லாங்கூர் விலகியது பெரும் சர்ச்சையில் வெடித்தது. அம்முடிவால் ஸ்லாங்கூருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதும் அதனை ஸ்லாங்கூர் சுல்தான் கண்டித்ததும் ஜொஹூர் TMJ சமூக ஊடகத்தில் பதிலடி கொடுத்ததுமாக விவகாரம் பெரிதானது குறிப்பிடத்தக்கது. குவாந்தானில் சாலையின் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய மூதாட்டி. குவாந்தானில் உள்ள சாலைகள் குறித்த அறிமுகமில்லாத மூதாட்டி ஒருவர் சாலையின் போக்குவரத்துக்கு எதிராக வாகனம் ஓட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 76 வயதான அந்த மூதாட்டி தனது ஃபெரடுவா அக்ஸியா வாகனத்தை ஓட்டி செல்லும் வீடியோ ஒன்று சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசார் விரைந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில் மூதாட்டியை கண்டுபிடித்து விசாரணையை மேற்கொண்டதில் அவர் தனியாக குவாந்தானில் இருந்து பெனோரில் உள்ள முதியோர் இல்லத்தில் பயணம் செய்தது தெரிய வந்தது. வயது மூப்பு காரணமாகவும் சாலை வழிகள் பற்றி அதிகம் தெரியாத காரணத்தால் தான் அறியாமலேயே போக்குவரத்து சாலைக்கு எதிராக வாகனம் ஓட்டி சென்றதாக கூறியுள்ளார் அந்த மூதாட்டி. வாகனத்தை ஓட்டுபவர்கள் தகுதியுள்ளவர்களாக ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும்
அவர்களுக்கு பிற சாலை பயனர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என்றும் குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் வான்ஜஹாரி அறிவுறுத்தினர்.